எல்லாருக்கும் புத்தம் புதிய காலை வணக்கம். என் பேர் சீனிவாசன். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தேன். எனக்கு சொந்த ஊர் கமுதி. 1995 வந்து காரைக்குடிக்கு பஞ்சமலைக்கு தான் வந்தோம். ஆமாம், இன்னைக்கு என்கிட்ட ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்க. மெடிக்கல் ஹோல்சேல் வச்சுருங்க. என் வாழ்க்கையை எல்ஐசி ஏஜெண்ட்டாக ஜாயின் பண்ணேன். வந்த வருமானத்தில் ஒரு வருஷத்தில் மெடிக்கல் ஷாப் வச்சேன். அதோட அதாவது மெடிக்கல் ஹோல்சேல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். அச்சீவ் பண்ணதுக்கு காரணமாக நினைக்கிற 2-3 விஷயங்கள் சின்ன பிள்ளைகள் நம்ம எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. டிசிப்ளின் அண்டு பஞ்சுவாலிட்டி. கரெக்டான டயத்துக்கு சரியான வேலையை ஒரு நாளோட சொல்லாமல் செஞ்சு முடிச்சுடுவேன். அடுத்து ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் ரியல் எஸ்டேட்டில் விவசாயத்தை அழிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நான் ரியல் எஸ்டேட்டில் விவசாயத்தை உருவாக்கிட்டு இருக்கேன். ஏதாச்சும் ஒரு மாறுதல் பண்ணினா தான் எல்லா தொழிலையும் வளர்ச்சி இருக்கும். இப்போ காரைக்குடியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக ஃபார்ம் ஹவுஸ் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதாவது விவசாயம் பண்ணாத ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் இடத்த வாங்கி விவசாயத்தை உருவாக்கி, அதாவது ஒரு 10 ஏக்கர் வாங்கினா ஆளுக்கு 50 சென்ட்னு சொல்லி ஒரு 20 கிளைண்ட் கொடுத்து அதில் நானே தோட்டம் போட்டு பராமரித்து கொடுத்துட்ருக்கோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ நான் கிட்டத்தட்ட ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட காரைக்குடியில் ஒரு 60 ஏக்கர் இடத்துல என்னால் விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் நிறைய இடம் விவசாயத்தை முன்னிலைப்படுத்தி போகணும். இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் மரம் இல்லைன்னா நாளைக்கு நம்ம ஃபியூச்சரில் சுவாசிக்கிறது பெரிய சிரமமாக இருக்கும். அதனால் ஒரு நர்சரியை வச்சுருக்கேன். ஒரு பெரிய லெவலில் நர்சரி வச்சுருக்கேன். யார் தோட்டம் போட விருப்பப்பட்டாலும் தோட்டம் போய் போட்டு கொடுக்குறோம், பண்ணுறோம். இதுவும் ஒரு சோசியல் ஆக்டிவிட்டியாக நான் ஃபீல் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்ததாக எல்லா நண்பர்களுக்கும் நான் சொல்கிறது, எல்லாரும் வளர்கிறதுக்கு எல்லா சின்ன பிள்ளைலேருந்து நம்ம சொல்லிக் கொடுத்த ஒரே சாராம்சம் தான் டிசிப்ளின், பஞ்சுவாலிட்டி. இது 2 தான். திட்டமிடல், நல்லா ஏதாவது திட்டமிட்டு செய்யணும். அதாவது நம்ம கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நம்ம வாங்குறதா இருந்தாலும் சரி, சரியான நேரத்தில் வாங்கிக்கணும். கொடுக்குறதையும் சரியான நேரத்தில் கொடுத்துடணும். அது பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, வாக்காக இருந்தாலும் சரி. இதுதான் நம்மளோட முன்னேற்றத்துக்கு பெரிய ஒரு வழியாக இருக்கும். வாழ்க்கையில் நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு உயரணும்னா அவசியம் நம்ம நேர்மையாக நடந்துக்கணும். நம்ம தாய் தகப்பன்லாம் அந்த காலத்தில் நம்ம சொல்லி கொடுத்ததை பெருசாக நினச்சிக்கணும். எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது, வாழ்க்கையில் உயரணும்னா எங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது தொடர்ந்து உழைக்கணும். உழைச்சவனுக்கு மட்டும்தான் முன்னேற்றம். உழைப்பு தான் வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு பெரிய மூலதனம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.